Hello guys, welcome to Padviksha. So நம்ம அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோட கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் யூனிட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னு நான் நெக்ஸ்ட் யூனிட்டோட இன்ட்ரொடக்ஷன் கான்செப்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அடுத்த டாபிக் நான் வந்து யூனிட் 2ல் முடிச்சாகணும். ஸோ தட் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் நான் முடிச்சுட்டு ஸோ ஐல் பி போஸ்டிங் யூனிட் 3. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டோட புக் பேக் ஆன்சர்ஸோட அதுவும் நான் வெப்சைட்டில் போட்டு அதுக்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா பேசிக்காக நம்மளுக்கு வந்து அக்கௌண்டன்சியில் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா we need to follow few rules and procedures, regulations. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த ரூல்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, யூனிவர்சலி அக்செப்ட் ஆகியிருக்கா அந்த ரூல்ஸ் அப்படியெல்லாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ accounting standards provide the framework and norms to be followed in accounting so that the financial statements of different enterprises become comparable. It is necessary to standardize the accounting principles to ensure consistency, comparability, adequacy and reliability of financial reporting. In other words of Kohler, accounting standards are codes of conduct imposed by customs, law or professional bodies for the benefit of public accountants and accountants generally. Thus, accounting standards are written policy documents issued by the expert accounting body or by government or other regulatory body covering the aspects of recognition, measurement, treatment, presentation and disclosure of accounting transactions and events in the financial statements. ஸோ ஜென்ரலாக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஃபியூ இப்போ let us take an example of schools. So schools-னே எடுத்துக்கிட்டால் few rules and regulations, classroom code of conduct, classroom ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, நார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் இப்போ பையிங் அண்ட் செல்லிங், ப்ரைஸிங் பாலிசிஸ், ஸோ இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. தென் அக்கௌண்டன்சி, நம்ம வந்து அக்கௌண்டன்சியில் ஒரு கம்பெனியில் வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தே ஆர் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல். ஸோ இது ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து தயாரிக்க முடியாது. அதனால் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அந்த ஜென்ரல் நார்ம்ஸ் அண்ட் இது வந்து பப்ளிக்காக அக்கௌண்டன்ட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் வந்து அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணுறதுனால வந்து அவங்க ஒரு கோட் ஆஃப் கண்டக்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு வந்து அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னல், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலுக்கும் இல்லை அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு நேஷ்னலாகவும் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் வி கேன் ரிப்போர்ட், ஸோ இதுதான் என் ப்ராப்ளம், இதுதான் இப்படி இருக்குது, எனக்கு வந்து ஜென்ரலான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்போ எப்படி கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கொண்டு வந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ஸோ நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு லீகலான ஸ்டேட்டஸில் போகும் கம்பெனிஸ் கூட அதனால் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீட்ஸ். ஸோ எதுக்காக வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ப்ரொமோட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி நம்ம இப்போது அக்கௌண்டன்சியில் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம், பிகாம், எம்காம், ஸோ MBA இதிலெல்லாம் படித்து தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அது எப்படி ஒரு கம்பெனியில் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா to help accountants to follow uniform procedures and practices. So generally பார்த்தீங்கன்னா we have lot of companies. So இந்தியாவில்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து different types of companies இருக்கும், சென்னையிலே different types of companies தமிழ்நாடுக்கு ரிலேட்டடாக இருக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே ஒரே யூனிஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான்
அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுக்க முடியும். ஒரு கம்பெனி வெவ்வேறு மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் போய் தனியாக சொல்யூஷன்ஸ், எல்லாருக்கும் ஆடிட் தனியாக நடக்க முடியாது. ஸோ ஜென்ரலாக ஆடிட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வராங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆடிட்டர்ஸ்னால் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் ஜென்ரலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, டு ஃபெசிலிட்டேட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் 2 or more entities. ஸோ இப்போ 2-3 என்டிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு கம்பெனி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு பதிலாக இன்னொன்றும் நம்ம செய்யலாம். என்னென்னா, அதே ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ், ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் போத்தீஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 கம்பெனிஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது நல்லா பெட்டராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரே மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் we can easily compare. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்குமே நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு என்ஹான்ஸ் ரியலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு டக்குன்னு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா, ஸோ அதை நம்ம இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும், ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வி நீட் டு அடாப்ட் சம்திங், ஏதாவது மாற்றணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா கூட ஈஸியாக பண்ணலாம். அண்ட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் ஒன், டு மீட் த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ ஒரு கம்பெனி தப்பே பண்ணாமல் பெர்ஃபெக்டாக போகிறாங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு கூட இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வழியாக அவங்க ஃபாலோ பண்ணுறதை செக் பண்ணி ஆடிட் பண்ணி கம்பெனி பெர்ஃபெக்டாக இருக்கான்ற அந்த வீக்லி அண்ட் மந்த்லி ஆடிட்ஸ் எல்லாம் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் இட் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட். அது நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் IFRS அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா, ஸோ 2 டைப்பாக பிரியுது. ஸோ அதை நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது 2த்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். Until then, bye.